தண்டு சிகப்பாக இது இப்படி இருக்கும் இந்த கீரை. இந்த கீரையை வச்சு இன்னைக்கு பாலக்கில் நம்ம பகோடா செய்கிற மாதிரியே பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ப்ளே பண்ணி பாருங்க, தெரியும். பாருங்க, கீரையை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வாஷ் பண்ணி பொடியாக பாலக்கீரையை கட் பண்ணியாச்சு. அதுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு ஓண்டு ஒரு ஆக்கு கருவேப்பிலை, நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இஞ்சி, பூண்டு, சோம்பு பாருங்க 3 இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.